அற்புதமானவர்களே, ஆனந்தமானவர்களே, இனிமையானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன், சந்தோஷம் கொள்கின்றேன், ஆனந்தம் கொள்கின்றேன். இந்த பேரின்பு பெருங்கடலில், ஆனந்த பெருவெளியில், இந்த அகம் பிரம்மாஸ்மி என்னும் அற்புத குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆனந்தமானவர்களே, நண்பர்கள், நிறைய நண்பர்கள், இதெல்லாம் உண்மையா பொய்யா? உங்களுடைய அகம் பிரம்மாஸ்மி தியானிகள் இவ்வளோ பெரிய சந்தோஷம், இவ்வளோ பெரிய பேரின்பம், பொழுதனைக்கும் மகிழ்ச்சி, ஆனந்தம், இப்படி நீங்கள் கொடுக்குற டாஸ்கெல்லாம் பேரின்பம் பெறுகிற மாதிரி, ஆனந்தம் பெறுகிற மாதிரி, மகிழ்ச்சி கடலில் பெறுகிற மாதிரி ஆடி பாடி கொண்டாட்டி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமே உங்கள் தியானம் இருக்கு. எங்கேயும் யாரும் சைலண்டாக உட்காந்தே நாங்கள் பார்க்கலையே. இது என்ன தியானம், இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நண்பர்களே, ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது விளையாட்டுத்தன்மை உள்ளவர்களுக்கும் மனமற்ற தன்மையில் உள்ளவர்களுக்கும், சந்தோஷம் வாழ்க்கையை ஒரு திருவிழாக கொண்டாடுபவர்களுக்கு மட்டுமே நடக்கும். வாழ்க்கையை கிருஷ்ணர் மாதிரி ஆடி பாடி கொண்டாடி பேரின்பத்தில் விளையாட்டுத்தனத்தோடும் சாதுரியத்தனத்தோடும் சந்தோஷத்தோடையும் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த ஆனந்தம் கிட்டும். ஆனந்தம் ஞானமடைந்தவர்களும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு பரந்த ஞானத்தன்மையில் தான் இருப்பார்களே ஒழிஞ்சு ஓஷோ அதனால தான் அவ்வளோ சக்திக்கு அடித்தார். ரொம்ப சீரியஸாக பிரம்மத்தை பற்றி ஞானத்தை பற்றி பெரிய ஈஷா உபநிஷத்து உரையெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ செக்ஜோக் அடிச்சிருக்காரு. எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஓஷோ சொற்பொழிவில் என்னடா இவரை கூப்பிட்டு எங்கேயாச்சும் பகவான் பகவான் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வர்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க பகவான், எல்லாம் பேசுங்க, ஆனால் செக்ஜோக் மட்டும் அடிக்கக்கூடாதுமா. சரி சரின்னு ஒத்துட்டு போயிட்டு அங்கே அடிச்சாத தள்ளுவாராம். ஏன் என்று கேட்டீர்கள், இந்த மனம் என்ற மனம் என்ற சாக்கடையை உடைப்பதற்கு அவர் இந்த காமத்தையும் இந்த செக்ஜோக்கையும் பயன்படுத்தினார். ஓஷோ மாதிரி ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதர் உலகத்தில் அவரை போன்ற ஒரு செக்ஜோக் அடித்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் அவர் இவ்வளோ சர்ச்சைக்குள்ளானார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்விகள் பிறந்தது. நாம் ஒரு சித்தவத்தை கட்டுக்கு போனாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கோமண துணியை கட்டிட்டு 24 மணி நேரமும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த புருவமதியை கவனிக்கணும், சுவாசத்தை கவனிக்கணும். நம்ம ஒரு ஒரு யோக குரு, ஒரு ஞான குரு, ஒரு சத்குருன்னு நம்ம பார்க்குறவங்கலாம் ஒரு மகிழ்ச்சினா என்ன, கண்ணீர் விட்டு கதறினால் கண்ணீர் விட்டு கதறும் சோக கூட்டங்களாகவும் சோக மூட்டைகளாகவும் அவிழ்த்து வைப்பதை தான் நீங்கள் சந்தித்தீர்கள். ஞானத்திற்கும் சோகத்துக்கும் 1,00,000 கிலோமீட்டர் தூரங்க. எவன் ஒருவன் ஆனந்த பெருங்கடலில் ஆனந்த ரூபியாக இருக்கின்றானோ அவனுக்கு மட்டுமே அந்த ஞானம் கிட்டும். ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது பேரின்பம் என்பது 24 மணி நேரமும் 74,000 கோடி செல்களும் அதிர்வலைகள் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி அலைகள் இருக்க வேண்டும், சந்தோஷ அலைகள் இருக்க வேண்டும். இந்த நிலையைத்தான் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். 24 மணி நேரம் சந்தோஷம், 24/7 விழிப்புணர்வு எப்பொழுது வரும் என்றால், உங்களோட பிரெயின் எப்போ வேலை செய்யும் என்றால், உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ட் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆடி பாடி கொண்டாடி அந்த வாழ்க்கை விளையாட்டுத்தனத்தோட அடங்கும்போது தான் சீரியஸ்னஸ் சிக்னஸ். அந்த சீரியஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய வியாதி. அவனருக்கு 36 வருஷம் நான் யாருன்னு கண்டுபிடிச்ச ஒரு டான்ஸு கோமணத்தை கட்டிட்டு திருவண்ணாமலை ஒரு டான்ஸ் ஆடிட்டு போய் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தான்னா 3 மணி நேரத்தில் கிடைக்க வேண்டிய ஞானத்தை 36 வருஷம் இழுத்தார். ரமணரை குறை சொல்லலாங்க. ரமணர் ஒரு பெரிய பகவான். அவர் வரும்போதே அந்த ஞானத்தை பெற்றார். ஆனால் அந்த நான் யாருங்கிறத சீரியஸாக கேட்டார். அவர் சோகத்தோட கேட்டார். ஒரு கடவுள் தன்மை அடையதுங்கிறது கடுமையான முயற்சி. மலை மேலே ஏறி கோமணத்தை கட்டிட்டு குட்டியார் நடிச்சுட்டு 27 வாட்டி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பிரணயாமத்தை 42 வருஷம் நான் பிரணயாமம் பண்ணணும், வாசி யோகத்தை 33 வருஷம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் உலக கட்டமைப்புகள் கட்டுண்டு இருக்கின்றது. ஆகவே தான் என்னுடைய புதிய முறையில் பலர் வியாபித்து நிற்கின்றார்கள். அந்த சீரியஸ்னஸுக்குள்ளே போய் அந்த சோகத்துக்குள்ளே போய் பூந்தரணும் அப்படின்னு. உங்களுக்குள்ளே இருக்கிற சோகத்தை எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்வுகளையும் வெளியில் எடுத்து உங்களை ஒரு எம்டி போட்டாக, உங்களை அன்றளர்ந்த மலர் போல கிறிஸ்டல்கள் கல்லாக கிறிஸ்டல் கிளியராக உங்களை இந்த பூமியில் நான் விடுகின்றேன், உலா விடுகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, சோகம், துக்கம், வேதனை, இப்படி 36 வகையான உறவுகள் எல்லாத்தையும் இந்த உலகமே ஒரு நாடக மேடைங்கிறத அவிழ்த்தோட்டு உங்களை இந்த பூமியில் புது குழந்தையாக நியூ சைல்டு என்னுடைய அகம் பிரம்மாஸ்மிகள் புது கடவுள்கள். ஆகவே தான் இந்த கடவுள் நான் கடவுள் என்று சொல்வதற்கு பெரும் தைரியம் இருக்க வேண்டுமோ என்னமோ அதை ஈஸியாக எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பகவான் கடவுள், கல்கி அவதாரம், கல்கி பகவான், நான் கடவுள்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய சீடர்கள், என்னை நம்பி வந்தவர்கள், நீங்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த உலகத்திலே எனக்கு மட்டும்தான் இருக்கு. யோசிச்ச கூட மை சன்னியாசின் சிம்பர், நான் தான் என் அருமை கடவுள்களே, என் அருமை ஞான குழந்தைகளே, என் அருமை அகம் பிரம்மாசிமிகளேன்னு 100க்கு 300 வாட்டி ஏன் கூப்பிட்டு இருக்கேன்னா, நீங்கள் கடவுள் என்பதை உணர வேண்டும் என்பதை விட நீங்கள் கடவுளாகவே அகம் பிரம்மாஸ்மிகளாக மாற வேண்டும். அந்த அற்புத தருணத்தில் உங்களை கொண்டாந்து விட்டு இருக்கின்றேன் நண்பர்களே.
இந்த ஒரு பிறவியில் என்னுடைய குரலை நீங்கள் கேட்டு என்னுடைய பயிற்சிகளை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பந்தங்கள் ஒழிகின்றது. உங்களுடைய தலைமுறையே மாறப்போகின்றது. அடுத்த ஒரு 5, 10 தலைமுறையே ஞானம் பெற்ற தலைமுறையாக ஆகப் போகின்றது. உங்களுடைய 21 தலைமுறையில் நீங்கள் செய்த பாவங்கள் என்னவோ தெரியல. புண்ணியங்கள் என்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய அகம் பிரம்மாஸ்மி குழுவில் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பிறவியில் உங்கள் மூதாதையர் செய்த முன்ஜென்ம புண்ணியத்தினால் கால்வண்ண அங்கே கண்டேன், கைவண்ணம் இங்கே கண்டேன் என்று இன்று இந்த அகம் பிரம்மாஸ்மியில் வசிஷ்டர் குகையில் அந்த அமிர்த குரு கையால் அமிர்த நாடி தீட்சை வாங்கிவிட்டீர்கள் என்றே இந்த அமிர்த நாடியை உணர்ந்து ஆனந்த பரவசத்தில் இந்த ஜென்மமே இந்த பிறவியே இந்த மட்டும் மாறப்போகிறதில்லை. உங்கள் ஆரண்ய டிஎன்ஏ ஒட்டுமொத்தமும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச், ஒரு ரசாயன மாறுதல் ஏற்பட்டு உங்களுடைய 7 தலைமுறையும் மாறப்போகின்றது. அடுத்த ஒரு 7 தலைமுறைக்கு மிக பெரும் புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள். நீங்கள் 100 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாலும் அடுத்த ஒரு பையன் ஊதாரியா இருந்தாக்கா முடிஞ்சு போனச்சுக்காதான். ஆனால் நீங்கள் இந்த ஞானத்தை, இந்த ஞான பெருவெள்ளத்தை, இந்த ஆனந்த பெருவெள்ளத்தை, அற்புத பெருவெள்ளத்தை நீங்கள் சேர்த்து வைத்திருக்க பொறுத்து உங்களுடைய 7 தலைமுறையும் ஞானமடைய போகின்றது. உங்களுடைய பரம்பரை முழுவதுமே ஞான பரம்பரையாகும், ஞான சித்தர் பரம்பரையாகும், மிக பெரும் ஆண்ட பரம்பரையாகும். ஆண்ட பரம்பரை மீன்ஸ் இந்த புவி ஆண்ட பரம்பரை, இந்த பிரபஞ்சத்தை ஆண்ட பரம்பரையாகும், இந்த பிரபஞ்ச பேரின்பத்தை ஆண்ட பரம்பரையாகவும் மாறப்போகின்றது நண்பர்கள். நீங்கள் இன்று எடுத்த முடிவு, நீங்கள் இந்த குழுவில் பயணித்த குழு ஒன்றும் மேலும் மேலும் சொல்கின்றேன் நண்பர்களே. இந்த தந்திரா என்ற அடிப்படை குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றமும் சோகம் நிறைந்த கீதமாகவும், கேது நிறைந்த வேதனையாகும், வேதனை நிறைந்த துக்கம் நிறைந்த மனிதனாகவும் நீங்கள் உருமாறிக்கொண்டு, அதுவும் என்னுடைய குரலை கேட்டு என்னுடைய குழுவில் பயணித்து இந்த குழுவில் என்ன அதிர்ஷ்டம் செஞ்சீங்களோ ஒரு கிளிக் பண்ணி இந்த குழுவில் வந்துட்டீங்க நண்பர்களே. அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகி இந்த உண்மையான ஞானத்தை, தாந்திரிக் கலையை கற்றுக்கொண்டு இந்த அகம் பிரம்மா ஸ்பீக்கர்னு நான் வச்சிருக்கேன். இந்த 27 நாள் 21 நாள் கோர்ஸை முடிச்சுட்டு தாந்திரிக்கத்தில் 27 வகையான தாந்திரிக் பொசிஷன் வாஸ்தானியருக்கு அப்புறம் உலகத்தில் படைப்பாளி எவன் ஒருத்தன் படைப்பானோ அவனே கடவுள். அந்த மாதிரி என் மூலமாக இறங்கி அந்த படைப்பான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு, அமிழ்ந்து கொண்டு, ஆர்ப்பரித்துக் கொண்டு நீங்கள் மேலும் மேலும் உயர்வு பெற வேண்டும். முள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பதை உணர வேண்டும். அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் இந்த உள்ளத்தை பெரும் கோயிலாக நினைத்து இந்த பேரன்பு பெருங்கடலில் உங்களுக்குள் இருக்கும் ஆவுடையார் பெருவுடையாரை வணங்கி இந்த தாந்திரிக் யோகத்தில் கட்டுண்டு இந்த மகத்தான ஞானத்தை இந்த பிறவிலை பெற வேண்டும். இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா என்பது இனி ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்காமல் அனைத்து பயிற்சிகளும் செய்யுங்கள் நண்பர்களே. ஆகவே நான் கொடுக்கும் அனைத்து பயிற்சிகளையும் முறையான வகையில் செய்யுங்கள். ஒவ்வொன்றையும் உளவியலின் உச்சபட்ச ஞானத்தில், தாந்திரிகத்தின் உச்சபட்ச யோகத்தில் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய பயிற்சி முறைகள் ஆனந்தம் நிறைந்தது, என்னுடைய பயிற்சி முறைகள் நடனம் நிறைந்தது, என்னுடைய பயிற்சி முறைகள் இன்ப பெருவுற்று பெருகக்கூடியது. என்னுடைய பயிற்சி முறைகள் காமத்தில் தான் சேத்தில் தான் செந்தாமரை முளைக்கும். ஆகவே காமத்தில் தான் உங்களை விளைவித்து அதன் மூலம் அற்புத மலராக, அற்புத ரோஜாவாக, ஆனந்த பெருங்கடலாக, ஆனந்த பெருவெளியில் மாபெரும் அற்புத ஆணிமுத்தாக உங்களை அற்புத ரோஜாவாக உங்களை உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. ஆகவே உங்களை கடைந்து நெய்யாக வெண்ணையாக எடுத்து உங்களை மிக பெரும் இந்த அந்த மகர ஜோதியும் ஆனந்த ஜோதியும் ஏற்றக்கூடிய அற்புதமான உயர்ந்த தர நெய்யாகவும், உயர்ந்த பட்டை தீட்டினா கூட வலிக்கும். அப்படி இல்லாமல் உங்களை மெருகேற்றி கோகினூர் வைரமாகவும், உங்களை இந்த பரம்பரைக்கு ராஜ பரம்பரையாக, யோக பரம்பரையாக, தாந்திரிக் பரம்பரையிலேயே மிக பெரும் ராஜாக்களாக, சக்கரவர்த்திகளாக உங்களை பட்டம் சூட்ட ரெடி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே. மாபெரும் சாம்ராஜ்யத்தில் இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் கொட்டு ஆனந்த பெருவெளியில் உங்களுக்கான பணங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் கோடி கோடியாக கொட்ட தயாராக இருக்கின்றது. லட்சமாக அமிர்த ஊற்றை உங்களுக்குள் அறிவை கொட்ட தயாராக இருக்கின்றது. லட்சமாக உங்களுக்குள் ஆயுசையும் பூர்ணத்தையும் கொட்ட தயாராக இருக்கின்றது. உங்களுடைய பிரபஞ்சம் இந்த மிக பெரும் நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த உலகத்திற்குள் எவ்வளவு பெரிய கொடியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தாந்திரிக் யோகியாக இருந்தால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுடைய கெமிக்கல்ஸ், உங்களுடைய விட்டமின், உங்களுடைய மினரல், உங்களுடைய ஆக்சிஜன் சுவாசத்தன்மை எல்லாமே பெருசாக. நேற்று ஒரு பயிற்சி போட்டேன். நீங்கள் இந்த ஆக்சிஜனை அதிகமாக்குறதுக்கு ஒரு விஷயம், உலகத்தில் உடலுறவை விட, காமத்தை விட, அந்த இயற்கை இறைவன் படைத்த அற்புதமான படைப்பாற்றலை விட நீங்கள் உடலுறவு முறையாக கொண்டு, பயிற்சியை முறையாக கொண்டு, நான் சொன்ன தாந்திரிக பயிற்சியை முறையாக சென்று தாந்திரிகத்தில் நான் சொன்ன கஜமுக சுவாசத்தின் பயிற்சியை செய்து கொண்டிருந்தாலே உங்களுடைய சுவாசம், உங்களுடைய ஆக்சிஜன், நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ஆக்சிஜனை நீங்கள் தான் சுவாசிப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெரும் சுவாசம். இது வாஸ்தானியருக்கு அமைந்தது, இது ஓஷோவுக்கு அமைந்தது, இது திருமூலருக்கு அமைந்தது, தேரருக்கு அமைந்தது. அந்த மாதிரி ஒரு சுவாசத்தை, ராஜ சுவாசத்தை உங்களை சுவாசிக்க கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். உங்களுடைய 74,000 கோடிகளும் செல்களும் சுவாசமிக்க உங்களை 74,000 கோடி செல்களும் விழிப்படைய வைப்பதற்கான ஒரே பயிற்சி தாந்திரிக் பயிற்சி தான் நண்பர்களே. ஆகவே விழிப்படையுங்கள், மேலும் 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 விழிப்படையுங்கள், மேலும் 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 நீங்கள் விழிப்புணர்வு. 1000 கண்கள் என்று சொல்வார்கள் தேவலோகத்தில். ஆனால் உங்களுக்கு 1,00,000 கண்கள், 1,00,000 சுவாச நாடிகள், 1,00,000
விழிப்புணர்வு பெற்ற நரம்புகள், நாடிகள் அனைத்தும் விழிப்புணர்வு பெற்ற நாடி, நரம்பு அனைத்தும் விழிப்புணர்வு பெற்று மிகத்தான ஒரு பேரின்ப பெருங்கடலில் நீங்கள் திளைக்க இருக்கின்றீர்கள். ஆகவே என்னுடைய அகம் பிரம்மாஸ்மி தியானிகளே, என்னுடைய அடிப்படை தந்திரா பேச்சு பகிர்ந்து வரும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் பூர்ண ஆயுளோட 120 ஆண்டுகள் நீங்கள் வாழ்வீர்கள். எப்பொழுது என்றால் ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் முடிவு விட்டால். நீங்க ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கணும், நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, அது முடிஞ்சோனே உங்க ஆயுசை இப்பயே ஆண்டவன் எழுதிருவான். நீங்க ஞானம் அடைய வேண்டும்னா இந்த பிறவியை முழுசாக காத்திருப்பான். ஏனென்றால் நீங்கள் இந்த ஆண்டவனின் குழந்தையாகிவிட்டீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் சிவனோட அங்கமாகிவிட்டீர்கள். நீங்கள் கிருஷ்ணரோட அங்கமாகிவிட்டீர்கள். நீங்கள் ஜீசஸோட அங்கமாகிவிட்டீர்கள் நண்பர்களே. நீங்கள் பிரம்மாவோட குழந்தையாகிவிட்டீர்கள். ஆகவே அந்த படைத்தல் கடவுள் உங்களுக்குள் ஒரு அணுவாக, ஒரு அணுவின் அணுவாக உங்களுக்குள் இறங்கி ஒரு ஆரண்ய டிஎன்ஏ அனைத்தையும் தூண்ட தயாராகிவிட்டான். இதோ விழிப்புணர்வு, இதோ சொர்க்கம், இதோ இந்த பிரபஞ்சத்தின் பேரு உயிர்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆனந்தமாக உணர்வு கொள்ளுங்கள், ஆனந்தமாக தாந்திரிகத்தை அனுபவிங்கள், ஆனந்தமாக நான் சொல்லும் பயிற்சிகளை செய்யுங்கள். எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த வேறு உணர்வுகள் இல்லாமல் மனமற்ற தன்மை நோமன் ஸ்டேஜுக்கு சென்று இந்த மகத்தான தாந்திரிக் கலையை முழுமையாக கற்றுக்கொண்டு ஒரு என்னென்னமோ கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 21 நாள் அர்ப்பணிப்போட என்னுடைய பிரசன்ஸில் இருங்க நண்பர்களே. அது 5 நாளாக பிரிச்சிருக்கேன், 6 நாளாக பிரிச்சிருக்கேன். எப்படி பிரித்தாலும் சரி இந்த கலையை முழுமையாக கற்றுக்கொண்டு நீங்களும் அகம் பிரம்மாஸ்மி என்பதை மாற்றுங்கள். சோகத்தை தூக்கி எறியுங்கள், துக்கத்தை தூக்கி எறியுங்கள், பாறாங்கல்லில் நடப்பதை தூக்கி எறியுங்கள், பொட்டுக்கரணம் அடிப்பதை தூக்கி எறியுங்கள், விரதங்களை தூக்கி எறியுங்கள். இந்த வாழ்க்கை ஆடி பாடி கொண்டாடி ஆனந்தத்தில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வாழ்வே ஒரு கொண்டாட்டம், வாழ்க்கையே ஒரு திளர்வா, வாழ்க்கையே ஒரு பூமலரும் புல்லாங்குழல். அதில் அற்புதமான இசையை வாசியுங்கள், அற்புதமான வீணையை மீட்டுங்கள். உங்களுக்குள் ஒரு அற்புதமான இசை வெளியே வர காத்திருக்கின்றது. ஆகவே நண்பர்களை குழப்பங்கள் எல்லாம் தூக்கி எறியுங்கள். இந்த கருமேவிகள் அற்புதமாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆயிரம் ஒப்புச்சப்பு இல்லாத காரணங்கள் உங்களை நாங்கள் சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்ட தயாராக கொண்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் தெருமுனையில் உட்கார்ந்துக்கிட்டு கூர்க்காவாக இருப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை மாபெரும் பேரின்ப பெருங்கடலில் திளைக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் ஓடில் இருக்கும் சாக்கடையில் உட்கார்ந்து நீந்துவதற்கும், சாக்கடையில் உட்கார்ந்திருக்கும் நாய்களை வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிற நண்பர்களே, உங்களை உங்களை அமிர்த ஊற்றில் பேரூற்றில் உங்களை நினைக்க நாங்கள் தயாராக கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பைப்பில் தண்ணி வரலைன்னு குறைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை, கனவில் கூட கற்பனை பண்ண பார்க்க முடியாத ஒரு பேரின்ப பெரும் சந்தோஷத்தை உங்கள் வாழ்வில் இதுதான் சொர்க்கம், இதுதான் பேரின்பம், இதுதான் உச்சபட்ச எல்லை என்பதை உங்களுடைய நாடிகளிலிருந்து, உங்களுடைய நரம்புகளிலிருந்து, உங்களுடைய ஆவுடையார், உங்களுடைய லிங்கம் ஆவுடையார் பெருவுடையாரிலிருந்து மிகப்பெரும் பெரிய சந்தோஷத்தை, ஒரு அற்புத புதையலை, ஆனந்த புதையலை உங்களுக்குள் கூட்ட தயாராக இருக்கின்றோம். எல்லின் முனையளவும் சந்தேகம் கொள்ளாமல் இந்த அற்புதமான 120 குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு மணியிலிருந்து டாட் ஓடிட்டு இருக்கு. இந்த உலகம் ஏன் இவ்வளவு துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கு, ஏன் ஒரு ஆக்சிஜன் சுவாசிக்க கூட பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நீங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், நீங்கள் ஞானம் பெற வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும், ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என்னுடைய தாந்திரிக் தியானிகள், அகம்பிரமாஸ்மி தியானிகள் மலர வேண்டும், மனம் பரப்ப வேண்டும். அந்த பிரபஞ்சத்தை அந்த பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டி காக்கக்கூடிய, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒரு தாந்திரிக் யோகிக்கு மட்டுமே உண்டு. ஆகவே ஒரு சிவன் மலர்ந்தார் என்று இந்தியாவே மலர்ந்தது, ஒரு கிருஷ்ணர் மலர்ந்தார் என்று இந்த பாரத பூமியே மலர்ந்தது, ஒரு ஜீசஸ் மலர்ந்தார் ஒரு உலகமே மலர்ந்தது, ஒரு புத்தர் மலர்ந்தார் இந்த பூமியே மலர்ந்தது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இந்த 2021 புது புத்தருக்காக இந்த பூமி காத்திருக்கின்றது, புது ஜீசஸுக்காக இந்த உலகம் காத்திருக்கின்றது, புது போதிசாத்துவதற்காக இந்த பூமி காத்திருக்கின்றது, புது சிவனுக்காக இந்த பூமி காத்திருக்கின்றது, புது கிருஷ்ணருக்காக இந்த பூமி காத்திருக்கின்றது. ஆகவே என்னுடைய 1000 கோடி கிருஷ்ணர்களே, 1000 கோடி சிவன்களே, 1000 கோடி புத்தாக்களே, 1000 கோடி ஜீசஸ்களே, உங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் காத்தவராய், இந்த பிரபஞ்சத்தை காக்கும் அற்புதமான மனிதர்கள். உங்களுடைய சக்தியை உணருங்கள், உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரையும் ஆனந்த கூத்தாடுங்கள். இந்த உலகமே அமிர்தபுரியாக மாறப்போகின்றது, இந்த உலகமே ஆனந்தபுரியாக மாறப்போகின்றது, உலகமே அற்புத பிரபஞ்ச பெயராட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. ஒவ்வொரு இடத்திலும் தாந்திரிக யோகிகள் மலர வேண்டும். நீங்கள் ஏங்க ஏங்க நீங்கள் தூய புனித தன்மையில் உடல் கொள்ள 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 அற்புதமான பார்க்கடலிலிருந்து அதிர்ஷ்டங்கள் வந்து அது ஒன்று இந்த பூமியில் மேலும் மேலும் இந்த பூமி தூய்மை அடைந்து ஒரு ஒரு மரம் அரச மரம் இருந்தால் எப்படி ஒரு சுற்றி இந்த தூய்மையான ஆற்றல் இருக்கின்றதோ, அது போன்று ஒரு தாந்திரிக் யோகி ஒரு இடத்துல இருக்குன்னா அவனை சுற்றி அந்த ஊரை சுற்றி ஒரு தூய்மையான ஆற்றல் பேராற்றல் இருக்கும். முகமது நடந்து போயிட்டு இருந்தாருன்னா 3 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸே வராதான், மேகங்கள் அவருக்கு நிழல் கொடுக்குமா. அது போன்று என்னுடைய அகம்பிரமாஸ்மி தியானிகள் நடந்து சென்றால் அவர்கள் பயணிக்கும் இடத்தில் இந்த பூமி இந்த மேக கூட்டங்கள் உங்களுக்கு மேக கூட்டங்கள் உங்களுக்கு வந்து போர்வை போற்றி வரும், ஆனந்த கொடையாக வரும்.
இந்த பூமியே உங்களுக்கு போர்வையாக வரும். இந்த பூமி அன்னையே உங்களை தாலாட்ட தயாராக இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே ஆனந்த பெருவெளியில் தயங்க உங்க மனம் என்னும் மாய வலையை உடைத்தெறிங்கள். மனம்தான் உங்களுக்கு தடை. அந்த மனதை உடைத்தெறியுங்கள். மேலும் மேலும் அமிழ்ந்து அமிழ்ந்து ஆர்ப்பரித்து பயணியுங்கள், பயணியுங்கள், பயணியுங்கள் நண்பர்களே. இப்போதே ஆனந்தம் ஏன் என்ற தயக்கம், இப்போதே ஞானம் ஏன் என்ற தயக்கம். இந்த பிறவியில் இந்த ஆனந்தத்தை உணர வேண்டும் என்றால் கொரோனா போன்று ஆயிரம் ஆயிரம் வியாதிகள் வந்து அந்த மனிதனை தாக்க தயாராகின்றது. உலகத்தில் உடலில் இருக்கும் வெள்ளை அணுக்களை விட உலகத்தில் மிகச்சிறந்த போர் வீரர்கள் கிடையாது. ஆகவே உங்க போர் வீரர்களுக்கு புத்துணர்வு கொடுங்கள். உங்க போர் வீரர்களை தயார்படுத்துங்கள். உங்களுடைய போர் வீரர்களை சோல்ஜர்ஸுக்கு கமாண்ட்ஸ் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி தாந்திரிக யோகத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் முழுவதும் உலகம் வைப்புக்கு வரலும் இந்த தாந்திரிக யோகம் மேலும் மேலும் வளர வேண்டும், மேலும் மேலும் உயர வேண்டும். அதற்கெல்லாம் அடிப்படை நாதமாக என்னுடைய அகம்பிரம்மாஸ்மி இமாலயா குரூப் யாத்திரை தியானிகள் இருக்காங்க. அடுத்தடுத்து அகம்பிரம்மாஸ்மி தூத்திரி நண்பர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பூவேலியாக இருக்கக்கூடிய இந்த பூமியை கட்டமைப்போம். இந்த புத்தம்புது பூமியாக, புத்தம்புது வானமாக, புத்தம்புது ரோஜாக்களாக, இந்த புத்தம்புது மலர்களாக, புத்தம்புது பசுவாக, புத்தம்புது உயிர்ப்பாக இந்த உலகத்தை படைப்போம் நண்பர்களே. வாருங்கள், வாருங்கள். தாந்திரிக் உலகத்தை, நோயில்லா உலகத்தை, அந்த மனநோய் இல்லாத உலகத்தை, பொருளாதார தேக்கம் இல்லாத உலகத்தை படைப்போம். இன்றே இப்பொழுதே இந்த தாந்திரிகத்தை முழுமையாக கற்றுணர்ந்து மகா ஞானத்தை அடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள். 140 ஞானிகளும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.